டு எம்எஸ் ட்ரேடிங் ஐடியாஸ். நான் உங்களுக்கு தமிழில் போட்டிருக்க மாதிரி இதில் இந்த சைடில் இருக்கக்கூடியது 15 வருஷத்துக்குள்ள ஸ்டாக் செலெக்ஷன். இது வந்து நான் ஒரு சர்டன் க்ரைட்டீரியாவை க்ரியேட் பண்ணி அதில் உள்ள ஐடியாஸை வச்சு நான் க்ரியேட் பண்ணி 15 வருஷத்துக்குள்ள லிஸ்ட்டு தான் உங்களுக்கு இங்கே இருக்குது. இது வந்து எதுக்காக மட்டும்னா உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ் மட்டும் தான். ஐ எம் நாட் அ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இது வந்து இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ஐடியா இது. வேறு எதுவுமே இது கிடையாது. நான் எனக்காக இந்த இதை உருவாக்குறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷம் 2 வருஷம் கிட்ட எனக்கு ஆகிருக்கு. இது வந்து 100% சக்ஸஸான்னு கேட்டால் எந்த ஒன்றுமே ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தளவு 100% சக்ஸஸ்ங்கிறது எதுவுமே கிடையாது. பட் இது வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து ஒரு 80 to 85% எந்த ஸ்டாக்ஸுமே நமக்கு வந்து என்ன கரெக்டாக இருக்கும். ஒரு 80% வந்து நமக்கு செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக் வந்து ஒரு நல்ல உங்களுக்கு லாங் டேர்மில் ஃப்யூச்சருக்கு க்ரோத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இங்கே 2011 நான் உங்களுக்கு கடைசியாக இப்போ வரைக்கும் வச்சுருப்பேன். கிட்டத்தட்ட 2024 வரைக்கும் உள்ள லிஸ்ட்டு தான் என் கையில் இருக்குது. இது வந்து பார்ட் 1. ஸோ மொத்தமாக போட்டால் உங்களுக்கு வீடியோ ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 2011 ஒரு ஸ்டாக்கை வாங்கியிருந்தா அதுலேருந்து இப்போ உள்ள ரியாக்ஷனும், இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி என்னோட அந்த ஐடியாஸ் வச்சு அந்த சஜஷன் கிடச்சிருக்கக்கூடிய ஸ்டாக்கும் நான் உங்களுக்கு காமிக்கேன். ஸோ தட் நீங்கள் ரெண்டுக்குள்ளே அந்த டிஃப்ரென்ஸை பார்த்துட்டு உங்களோட ஐடியாவை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இப்போ ஏதாவது ஒரு ஸ்டாக் உங்களுக்கு யூபிஎல் எடுப்போம். யூபிஎல் ஓகே. அதுக்கு முன்னாடி நான் மேலே யூபிஎல் எனக்கு எப்போம்லாம் சஜஷன் கொடுத்துருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிடுவோம். சரிங்களா? யூபிஎல் எனக்கு எப்போம்லாம் சஜஷன் கொடுத்துங்கிறது ஓகே. நாங்கள் எடுத்துக்கிறது வந்து என்ன பியூரில் மந்த்லி சார்ட் மட்டும் தான். ஏன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக நீங்கள் மந்த்லி சார்ட் தான் போகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு டிராஸ்டிக் ஃபாலை நீங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களால் பார்க்க முடியாது. சரிங்களா? ஸோ நாங்கள் மந்த்லி சார்ட் தான் போவேன். இதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய டைம், நான் கொடுக்கக்கூடிய டைம் என்ன வச்சுருப்பேன் அப்படின்னா 3 வருஷத்தில் எனக்கு வந்து ஒரு 80 to 100% ரிட்டர்ன் வந்தால் ஐ எம் ஓகே. அதாவது எப்படின்னா இப்போ 2024 ஜனவரி மாதம் நான் 50 ரூபா கொடுத்து ஒரு ஸ்டாக் வாங்குறேன் அப்படின்னா 2027 ஜனவரி மாதத்தில் எனக்கு அது 80லேருந்து 100% ஆர் 75 to 100%. அதாவது 50 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம்னா அது 75 ரூபா இருந்தாலும் நான் ப்ராஃபிட் புக் பண்ணுவேன். 100 ரூபா இருந்தாலும் ப்ராஃபிட் புக் பண்ணிடுவேன். இன்கேஸ் அது எனக்கு ஒரே வருஷத்துலேயே அந்த 50 ரூபா இருந்த ஸ்டாக் எனக்கு 100 ரூபா வந்துட்டாலும் நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வந்துடுவேன். வேணா என்னோடய ப்ராஃபிட்டில் ட்ரைலிங் போட்டு விடுவேனே தவிர பட் எந்த ஸ்டாக்லேயும் நான் வந்து என்ன பண்ண மாட்டேன்னா சென்டிமெண்ட்டாக அட்டாச் ஆக மாட்டேன். யூபிஎல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டாக்கு, அதனால் நான் இன்னும் மேலே போகும் நான் வச்சுக்கிட்டும் இருக்க மாட்டேன். ஐடிசி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டாக் அப்படி நான் என்றைக்குமே இருக்க மாட்டேன். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து க்ரீடினஸ் இருக்கவே கூடாது. க்ரீடினஸ் எப்போ இருக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் 50 ரூபா இருக்க ஸ்டாக் 100 ரூபா போயிட்டா நீங்கள் அதில் ஒரு 50 ஸ்டாக் வாங்கியிருக்கீங்களா, ஒரு 30லேருந்து 35 ஸ்டாக்கை நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிடுங்க. மிச்சம் 20 ஸ்டாக் அப்போ உங்கள் ப்ராஃபிட்டில் வேணால் ரன் பண்ண விடுங்க. அப்போ போனாலும் உங்கள் கேபிட்டல் உங்கள்கிட்ட ப்ரொடெக்டிவாக இருக்கும். மேபி உங்களோட ப்ராஃபிட் மேபி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்யூச்சரில் ரைஸ் ஆகும். அது இன்னும் 100 ரூபாயிலேருந்து அது 200 ரூபா போகுமா 250 ரூபா போகுமாங்கிறது வந்து உங்களுடைய ஃபண்டமெண்டலை பொறுத்து தான் அமையும். நீங்கள் அது வந்து ஃபண்டமெண்டல் ரொம்ப அழகாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு சஜஷன் எனக்கு யூபிஎல் எப்போ கொடுத்துருக்கு அப்படின்னா 2/1/2012 2/1/2012. ஃப்ரெண்ட்ஸ், இதோட அட்வான்டேஜ் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? இது வாங்குறது எல்லாமே நம்ம லோவில் தான் வாங்குவோம், எப்போவுமே ஹையில் வாங்கவே மாட்டோம். நல்ல கவனிங்க. 2/1/2012 அப்படிங்கும்போது உங்களுக்கு அது வந்து இந்த இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாங்கியிருக்கக்கூடிய வேலை அப்போ என்ன இருக்கும்னா மேபி இந்த மந்தோட க்ளோஸ் இல்லை அடுத்த மந்தில் வாங்கணும்னு வச்சுக்கிடுமே. அடுத்த மந்தோட ஓப்பனிங் ₹100.36. சரிங்களா? ₹100.36 வாங்கியிருக்கோம். வாங்கின அடுத்த மாதத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு அது கீழே தான் வந்திருக்கு. ஓகே, நம்ம வாங்கும்போது அது தெரியாது, அது கீழே தான் வந்திருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சரி, அடுத்து இது சஜஷன் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்காக அடுத்து எனக்கு சஜஷன் கொடுத்துருக்கு பாருங்கள். 1/6/2012. அடுத்து எப்போப்பா கொடுத்துருக்கு எனக்கு 1/6/2012 இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள், இந்த மந்தோட க்ளோஸ். ஸோ இதில் நம்ம திரும்ப ரீபை பண்ணுறோம். நம்ம ₹84.49 ஒரு 50 பைசாக்கு வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கிடுமே நமக்கு. ஓகே, வாங்கிட்டும் இப்போவும் அப்படியே பொறுமையாக தான் இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? 3ஆவது செஷன் எனக்கு எப்போ கொடுக்கு அப்படின்னா 2020 தான். ஓகே, அப்போ அதுக்கு முன்னாடி நமக்கு ப்ராஃபிட் புக் பண்ண சான்ஸ் இருக்கா இல்லை ஸ்டாக்னண்ட்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கேட்கவே வேண்டாம். மார்க்கெட் ஃபஸ்ட்டு பை பண்ணவங்களை ஏமாற்றி ட்ராப் பண்ணி கீழே கொண்டு வந்து அவ்வளவேத்தையும் வாங்க வச்சு செல் பண்ண வச்சுட்டு திரும்ப மார்க்கெட் எப்படி பூம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்போ நீங்கள் ஒரு 84 ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 150 ரூபா போனாலே நீங்கள் அதாவது இப்போ இங்கே வாங்கியிருக்கீங்க 84 ரூபா கொடுத்து நம்ம வாங்கணும்னு வச்சுக்கிடுமே. எந்த மாதம் வாங்கியிருக்கீங்க நீங்கள் 84 ரூபாய்க்கு? 1/6/2012
அதுலேருந்து கரெக்டாக 2 வருஷம் நான் சொன்ன மாதிரி அவ்வளோதான். 100% நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வந்திருக்கலாம். இது நான் பேக் டெஸ்ட் பண்ணுறது எப்போ 2012. ஸோ இதிலேருந்து 12 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி அப்போவுமே இவ்வளோ பெரிய பூம். நல்லா கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராஃபிட்டை ரன் பண்ண விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் மிச்சம் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. அவ்வளோதான். அது ஒன்றும் சொல்ல முடியாது. அது போய்கிட்டே இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு பிரேக் அவுட்டுக்காக எதிர்பார்த்துட்ருக்கு. ஸோ இது நான் வரைஞ்சி வச்சுக்க ட்ரெண்ட் லைன். ஓகே, இது பிரேக் அவுட் பண்ணால் அடுத்து நான் வாங்குற மாதிரி நான் என்னோடய போர்ட்ஃபோலியோவில் நான் ஆட் பண்ணிட்டுருப்பேன் அடுத்து நான். ஓகே, இது வந்து நடந்து முடிஞ்சது. ஓகேங்களா? ஓகே, இதை விட்டுருவோம் இப்போ. இப்போ ரீசெண்டாக உள்ள ஸ்டாக்ஸ் எதுவும் பார்ப்போமா? உங்களுக்கு நீங்கள் வேணாலும் செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதில் ஸ்டாக்ஸ் நீங்கள் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் உங்களுக்கு இந்த இதில் இந்த ஸ்டாக்ஸ் இருக்குது இல்லை எனக்கு இதையும் கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நான் உங்களுக்கு அதை செக் பண்ணி காட்டுறேன் பார்ட் 2 பார்ட் 3ல். ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக நடந்ததில் ஓகே, இப்போது இது 2 மாதம் முன்னாடி இருக்குது பாருங்கள். ரிலாக்ஸோ ஆஃப் ஃபுட்வேர் FMCGயில் இருக்குது. ஓகேங்களா? ஃபாஸ்ட் மூவிங் குட்ஸில் இருக்குது ரிலாக்ஸோ. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரே நிமிஷம். நான் இது வந்து இதுக்கு முன்னக்கூட்டியும் இது நமக்கு இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கிடும். இதுக்கு முன்னக்கூட்டி எதுவும் வந்திருக்கா ரிலாக்ஸோ? ஓகே, 3 தடவை வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சஜஷன் எப்போ கொடுத்துருக்குன்னா 2023 கொடுத்துருக்கு. எப்போவும் 1/11/2023 1 ஓகே இந்த பாருங்கள் 1/11/2023 அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த வந்துச்சு. ஸோ நீங்கள் 926 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க? 926 910 ரூபா கிட்ட வாங்கியிருப்பீங்க நீங்கள். சரிங்களா? 910 908 அந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கிடும். ஓகே, அதுக்கப்புறம் 2வது செஷன் எப்போ வருதுன்னா நமக்கு 3/6/2024 3/6/2024 ஜூன் மந்த்து. ஓகே, இங்கேயும் உங்களுக்கு ஒரு செஷன் வந்திருக்கு. திரும்ப நீங்கள் ஒரு 824 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. சரிங்களா? 824 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. அடுத்த ஒரு சஜஷன் எப்போ வந்திருக்குன்னா 2/9/2024. சூப்பர். 2/9/2024. ஸோ இப்போ இந்த மந்தில் உங்களை வாங்க சொல்லுது அது ஆக்சுவலாக. இப்போ ஏன்னா ஆமாம், இதான் கடைசி. ஓகே, இந்த மந்த்லேயும் உங்களை வாங்க சொல்லுது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ரிலாக்ஸோ ஃபுட்வேர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாருங்கள், நல்ல ஒரு அப் ட்ரெண்டு, திரும்ப கிளியராக ஒரு டவுன் ட்ரெண்டு. அப்படியே பாருங்கள், கிட்டத்தட்ட அது விழுந்திருக்கக்கூடிய பர்சன்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எத்தனை % விழுந்திருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட அதனுடைய டாப்லேருந்து 50% விழுந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். 50% காலி. ஓகேங்களா? 50% அது என்ன பண்ணிட்டு எனக்கு அவுட். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? என்னோடய சஜஷன் தான் இது. சரிங்களா? நான் செபி அட்வைஸரும் கிடையாது. ஸோ என்னோடய சஜஷன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல அக்குமுலேஷன் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் கரெக்டாக ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஸோ எப்போவுமே ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துடும். டிஸ்ட்ரிபியூஷன் நடந்ததுக்கப்புறம் திரும்ப அக்குமுலேஷன், அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு புல் ரன். ஓகேங்களா? ஸோ நல்லா பாருங்கள், போயிட்டு திரும்ப இந்த இடத்துல இப்போ அக்குமுலேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பூம். ஸோ ஃப்யூச்சரில் இந்த ப்ரைஸ் போகிறதுக்கு, அதாவது மறுபடியும் அந்த 1500 ரூபா அப்படிங்கிற அந்த டார்கெட் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது என்னுடைய ஒரு சஜஷன் தான், என்னோடய ஐடியா. இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறது தான் இதில். ஓகே, கரெக்ட் டைம் அப்படி இல்லாட்டாலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நீங்கள் பார்க்கலாம். இதில் இந்த பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கிளியர் உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது. இந்த இடத்துல கிளியராக நமக்கு என்ன இருக்குது? இன்னொரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட். ஏன்னா பாருங்கள் எத்தனை டச் இருக்குதுன்னு பாருங்கள். இதில் டச் பண்ணிட்டு வந்துருக்கு பாருங்கள். ஸோ 1 1 2 பாருங்கள், பக்காவாக 3. ஸோ சூப்பராக ட்ரெண்ட் லைனும் ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட்டும் கொடுத்துட்டு அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த லெவலுக்கு ஒரு பெரிய டார்கெட் இதில் அச்சீவ் பண்ணலாம். பட் இதுக்கு டைம் எடுக்கும். ஏன்னா மந்த்லி சார்ட் தானே போயிருக்கும். ஸோ இந்த இவங்க எவ்வளோ தூரம் அக்குமுலேட் பண்ணணுமோ அவ்வளோ தூரம் அக்குமுலேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அக்குமுலேட் பண்ணதுக்கப்புறம் தான் இதுக்கப்புறம் விற்கிறதுக்கு யாருமே இல்லை, செல்லர்ஸே இல்லைன்னா பையர்ஸ் டக்குன்னு மேலே போவாங்க. ஓகேங்களா? இதே மாதிரி இன்னும் நிறைய ஸ்டாக்ஸை நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி போகிறேன். உங்களுக்கு வேறு எதுவும் ஸ்டாக்ஸ் இதே மாதிரி நீங்கள் இந்த இதில் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.